சாட்டன் சனி அப்படிங்கிறத ஒவ்வொரு சிவிலைசேஷன் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிருக்கிறாங்க. ரோமானியர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாட்டன்கிற நேம் கிட்டத்தட்ட ஒரு ரோமானிய நேம் தான் அப்படின்னு சொல்லலாம். ரோமானிய கடவுளோட பேரை தான் சனி கிரகத்திற்கு வைத்திருக்கிறாங்க. அவங்க காலத்தோடு அதிகமாக கனெக்ட் பண்ணுறாங்க. காலம், அறுவடை, இது போன்ற விஷயங்களோடு அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சனி கிரகத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்படி கிரேக்க மித்தாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரோனஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள், ஜீசஸோடைய அப்பா, அவங்க மித்தாலஜி படி அப்படி சனி கிரகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அகைன் அதில் ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு லேயர் இருக்குது. நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறோம். சனி பகவான் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. நவகிரகங்களில் ஒன்றாக இந்த சனியை நம்ம இந்தியர்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க சனினாலே கெட்டது பண்ணுவார், கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் மித்தாலஜியில் சொல்லப்படுறது என்னன்னா, சனி அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜு மாதிரி, ஒரு ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்கும்ல. நீ சின்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக இருக்கிறது, உன்னுடைய பேஷனட்டை சோதிக்கிறது, உன்னுடைய நேர்மையை சோதிக்கிறது, இந்த மாதிரியான சோதனை கொடுக்குறவர் அப்படிங்கிறதாலே அவர் நெகட்டிவாக பார்க்கப்படுறார். ஆனால் மித்தாலஜி சொல்றது என்னன்னா, அவர் நெகட்டிவாக கிடையாது, அவர் சரியான ஆள், அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் மித்தாலஜி. இப்போ இந்த 7.5 சனி பெயர்ச்சி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், முன்னோர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை அப்சர்வ் பண்ணாங்க. நட்சத்திரங்கள் ஸ்டேபிளாக இருக்கும், கோள்கள் நகரும். அதை வச்சு இதெல்லாம் கோள்கள், இதெல்லாம் நட்சத்திரங்கள் ட்விங்கிள் ஆகும், மினுக்கும், கோள்கள் மின்னாது. ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதில் முக்கியமாக சாட்டர்ன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய கோள். ஒரு முறை முழுசாக சூரியனை சுற்றி வர சனி கிரகத்துக்கு 30 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கணிச்சாங்க. அப்போ கணிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க பார்க்கும்போது 29.4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட தோராயமாக 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே ஆஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் தான். ஓகே, இப்போ இந்த 7.5 சனி பயிற்சிக்கு வரும். வானத்தை 12ஆக பிரிச்சிருந்தாங்க. 12 ஜோடியாக் சைன்ஸ், ராசிகளாக பிரித்து வச்சிருக்காங்க இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு. இப்போ இந்த சனி கிரகம் முழுசாக சுற்றி வர 30 ஆண்டுகள் தோராயமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சனி கிரகம் இந்த 12 ராசிகளையும் கடந்து முழுசாக சுற்றி அதே இடத்துக்கு வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆக போகுது. இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ராசியிலையும் அது எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னா 2.5 வருஷமாக இருக்க போகுது. அப்போ 30 வருடங்கள் வருது. கரெக்டா? இப்போ இதில் உங்களுடைய மூன் சைன் என்ன? அதாவது நீங்கள் பிறக்கும்போது நிலவு எந்த ராசிக்குள் இருந்ததோ அதான் உங்களோட மூன் சைன். உதாரணத்துக்கு துலாமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துலாமுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி, துலாமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ சனி கிரகம் துலாமில் இருக்குன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னு அர்த்தம். மெல்ல மெல்ல துலாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2.5 வருஷம். துலாமுக்கு வந்துடுச்சு ஒரு 2.5 வருஷம். அதுக்கு அடுத்த பாக்ஸுக்கு ஒரு 2.5 வருஷம். மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்தா 7.5 வருஷம். ஸோ சனி உங்கள் கட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கட்டம், உங்கள் கட்டத்தை தாண்ட பிறகு ஒரு கட்டம்னு மொத்தம் இந்த 3 ஜோடியாக் சைன்ஸ் அதை தாண்டும் போது எடுத்துக்கிற இந்த 7.5 வருஷம் அப்படிங்கிறது தான் சனி ஒரு பாக்ஸ்ல இன்னொரு பாக்ஸ்க்கு போகும்போது சனியோடைய பயிற்சி அப்படின்னு சொல்லி இதை கால்குலேட் பண்றாங்க. இந்த நகர்வுகள் சரி, பட் அதனால இந்த மாதிரியான பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறதுலாம் எந்த அறிவிலும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சோதனை அதிகமாக இருக்கும். சனி பகவான் நிறைய டெஸ்ட் வைப்பாரு. அப்போ அது கடினமாக காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஃபியூச்சர்ல இன்டர்பிரேஷன். ஆனால் ஆஸ்ட்ரானமிக்கலா நிகழ்வு அதுதான். அதே போல சனி ஏன் கருப்போடு தொடர்பு படுத்துறாங்கன்னா, சூரியனுக்கும் ஷேடோவுக்கும் பிறந்தவர் அந்த கிரகணம் அப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பிறந்தவர் அப்படிங்கிறதால ஒரு கருப்போடு தொடர்பு படுத்துறாங்க. இப்படி அது மித்தாலஜிக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு.